1631 ஜூன் 7 ஷாஜஹான் மனைவி மும்தாஜ் 14வது குழந்தையை பெற்றெடுத்தார். பிரசவம் முடிந்த கையோடு மும்தாஜுக்கு ஜன்னி ஏற்பட்டு விட்டது. தகவல் அறிந்து ஓடி வந்த மன்னர் மனைவியை வாரி எடுத்து மடியில் போட்டு கொண்டார். சில நிமிடங்களில் கணவரின் கரத்தை இறுகப் பற்றியிருந்த மும்தாஜின் தலை சாய்ந்தது. துவண்டு போய் கதறி அழுதார் ஷாஜஹான். மனைவியின் அகால மரணத்திலிருந்து மீளவே பல மாதங்கள் பிடித்தன. ஒரு நாள் நெருங்கிய ஆலோசகர்களுடன் பேசிக்கொண்டு இருக்கையில் மனைவி பற்றி பேச்சு திரும்பியது. அப்போது காதலும் துக்கமும் ஆவேசமும் பொங்க அவருக்காக ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லி கலங்கினார் ஷாஜஹான். நினைவு தீவிரமானது. மும்தாஜ் இறந்த பர்ஹான்பூரில் தற்காலிகமாக புதைக்கப்பட்ட அவர் உடல் ஆக்ராவிற்கு பெரும் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. ராணி இறந்து சரியாக ஓராண்டு கழித்து தாஜ்மஹால் கட்டடப் பணிகள் துவங்கின. அதற்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் ராஜபுத்திர மன்னர் ஜெய்சிங்கிற்கு சொந்தமானது. அதற்கு பதிலாக தனது 4 அழகிய அரண்மனைகளை தந்து பண்டமாற்று செய்து கொண்டார் ஷாஜஹான். 1632 தொடங்கி தாஜ்மஹால் கட்டி முடிக்க 20 ஆண்டுகள் பிடித்தன. கல்லறையை சுற்றிலும் சுவர்களில் புனித குரானிலிருந்து தேர்ந்தெடுத்த பகுதிகளை எழுத்தோவியமாக செதுக்க உலகிலேயே திறமையானவரை அழைத்து வர ஷாஜஹான் ஆணையிட்டார். அதற்கு பாரசீகத்திலிருந்து அமானாத் கான் என்ற கலைஞரின் பெயர் சிபாரிசு செய்யப்பட்டது. அந்த மேதையோ, நான் எங்கு என் கலைத்திறனை காட்டினாலும் கீழே என் கையெழுத்தை செதுக்கிக் கொள்வது வழக்கம். அதற்கு அனுமதித்தால் தான் வர முடியும் என்றார். ஷாஜஹானும் ஒப்புக்கொண்டார். இன்றைக்கும் தாஜ்மஹாலில் செதுக்கப்பட்டுள்ள ஒரே கையெழுத்து அவருடையதுதான்.